ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீரக சம்பான்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும். அந்த அரிசி எடுத்துக்கோங்க. அதில் நான் 200 கிராம் உலக்குக்கு 2 உலக்கு எடுத்திருக்கேன். இந்த அரிசி நல்ல பொடியாக இருக்கும். இந்த அரிசிக்குன்னே ஒரு தனி வாசனை உண்டு. அது பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் நிறைய தண்ணீர் விட்டு அடுப்பில் ஏற்றிடுங்க. ஒரே ஒரு ஏலக்காய் அதோடு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, 2 மல்லி இலை சேர்த்து அதை கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு கூட நீங்கள் வடிக்கிறதா இருந்தால் வடிக்கலாம். நான் உப்பு போடலை, சேர்த்தாலும் தப்பு இல்லை. இந்த அரிசி ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பிரியாணி குழஞ்சிருமோங்கிற பயம்லாம் இருக்காது. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த வடித்த தண்ணீரும் ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ அதில் உப்பு பெப்பர் தூவி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். இதை நான் ஒரு துணியில் வடிகட்டுறேன். ஏன்னா அந்த ஸ்ட்ரெயினர் ரொம்ப பெரிய கண்களாக இருக்கிறதுனால நான் துணியில் வடிச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதே மாதிரி நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நான் இதை மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா 3/4 பாகம் குக்கானா போதும். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த பிரியாணியில் உருளைக்கிழங்கு கடிபடும் போது அதில் உப்பு சுவையும் இருக்கும். ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அதே எண்ணெயில் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி லீஃப், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. இது கூட வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நல்ல நீள வாக்கில் அரிஞ்சுக்கோங்க. அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வேகட்டும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழங்கள் அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அரிஞ்சு அதையும் இதோட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு பின்னால் போடுற அந்த அரிசிக்கும் சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பில் ஒரே ஒரு ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்து அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கூட பேஸ்ட் பண்ணலாம். நல்லா பேஸ்ட் ஆக்கி அதையும் இந்த கலவையில் சேர்க்கணும். நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நல்ல டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாத்திரத்தை கொஞ்சம் அலம்பி அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வரும்போதே நல்லா மணக்க ஆரம்பிக்கும். ரைஸுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரைஸில் ஏற்கனவே வடிக்கும் போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல கவனமாக சேர்த்துக்கோங்க. இது மாதிரி குழைவாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குல ஏற்கனவே உப்பு இருக்குது. ஸோ அந்த காரமும் மசாலாவும் நல்லா உள்ளே இறங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்குனா போதுமானது. அதிலிருந்து பாதி போர்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா இந்த இருக்கிற மசாலாவை நல்லா பரப்பி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த ரைஸ், அதில் பாதி பாகத்தை மேலே அப்படியே பரத்தி விடுங்க. ரைஸ் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டி யூஸ் பண்ணுறேன். இது உதிரவும் இருக்கும், நல்லா வெந்துரவும் செய்யும், குழையாது. நிறைய பேருக்கு பிரியாணி செய்யும்போது குழஞ்சிருதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு. இது பிகினர்ஸ் கூட அருமையாக செய்யலாம். கொஞ்சம் சாதம் கொஞ்சம் சாந்து அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க.
இந்த கிரேவியை இடையில ஒரு லேயர் ஃபார்முக்கு கொண்டு வாங்க. இது பயமே இல்லாமல் செய்யலாம். பிரியாணி குழஞ்சிருங்கிற பயம் எதுவுமே இல்லாமல், அரிசி குழஞ்சிரமோ அப்படிங்கிற பயம் எதுவுமே இல்லாமல் செய்யலாம். ஏன்னா நீங்கள் முதல்ல அரிசி 3/4 பாகத்துக்கு வடித்து வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ தட் எந்த பயமும் இருக்காது. இதை நல்லா ஈவனாக பரப்பி விட்டுட்டு இது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தழையும் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் மூடி வச்சா போதும். மீதி அந்த ரைஸும் ஃபுல்லாக குக் ஆகி அந்த மசாலாவும் அழகாக இறங்கி நிற்கும். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இதை அழகாக அருமையாக கிளறி விடுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த பிரியாணி. வீட்டில் இருக்கிற ஜாமான்களை வச்சே செஞ்சிடலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் புதினாவும் இருந்தாலே இது ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.